அருள்மிகு பாகம் பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் வருகின்ற 10ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அறங்காவலர் குழு சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம் பிரியால் உடனுறை சங்கர ராமேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழா திருத்தேரோட்டம் வருகின்ற 10ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இதையொட்டி அறங்காவலர் குழு சார்பில் கிராமிய கலை நிகழ்ச்சி, வேத பாராயணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாக தகவல். தூத்துக்குடியில் உள்ள பழமையான பாகம் பிரியால் உடலுடைய சங்கர ராமேஸ்வரர் ஆலய சித்திரை திருவிழாவின் திருத்தேரோட்டம் தொடர்பாக இன்று ஆலயத்தில் வைத்து ஆலய நிர்வாகம் மற்றும் அறங்காவலர் குழு சார்பில் செய்தியாளர்களை சந்தித்தனர். சங்கர ராமேஸ்வர ஆலய சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு மே 1ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் திருவிழாவானது ஆரம்பமாகி 10 நாட்கள் திருவிழாவாக நடைபெற்று வருகின்ற நல்ல வேளையிலே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வாகனங்களில் சுவாமி வீதி உலா காட்சியானது நடைபெற்றது. முக்கியமாக 4ஆம் திருநாள் அன்று ரிஷப வாகன சேவை என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது நடைபெற்று இப்பொழுது 7, 8 போன்ற நாட்களிலே நடராஜ பெருமான் சிகப்பு சாத்தி, வெள்ளை சாத்தி, பச்சை சாத்தி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது. 10ஆம் திருநாள் என்று சொல்லக்கூடிய நிறைவான திருநாள் என்று ரதாரோகம் என்று சொல்லக்கூடிய திருத்தேர் எழுந்திருத்தாகக்கூடிய விழாவானது சிறப்புடன் நடைபெற இருக்கின்றது. மே 10ஆம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று காலையிலே சுவாமிக்கு அபிஷேகங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு சரியாக 8:30 மணி அளவிலே தீபாராதனையானது இங்கே நடைபெற இருக்கின்றது. அதற்கு 8:30 மணிக்கு தீபாராதனை நடைபெற்று சரியாக அன்றைய தினமாக 9 மணியிலிருந்து 10:30 மணி வரையிலே ராகுகாலம் போன்ற நேரங்கள் இருப்பதால் 10:30 மணிக்கு மேலாக சுவாமி திருத்தேருக்கு எழுந்தரக்கூடிய நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. விநாயகர் பெருமான், சுப்பிரமணியர் ஆகிய மூர்த்திகள் ஒரு தேரிலும், சுவாமி அம்பாள் ஒரு தேரிலும் 2 தேர்கள் சித்திரை பெருந்திருவிழாவிலே வலம் பெற இருக்கின்றது. நிகழ்ச்சியினை முன்னிட்டு இந்து சமய அறநிலையத்தினுடைய ஆலோசனையின் பேரில் இங்கே கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் திருத்தேரின் முன்பாக நாதஸ்வரங்கள், வேத பாராயணங்கள், திருமுறை பாராயணங்கள், கைலாய வாத்தியங்கள், அதுபோன்று இதர பொய்க்கால் குதிரை போன்ற நிகழ்ச்சிகள், அனைத்து கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த திருவிழாவினை சிறப்பாக நடைபெறுவதற்காக பக்தர்களுடைய வசதிக்காக மருத்துவ குழு மற்றும் பக்தர்கள் தேர் சுத்தி வரும் பொழுது இது மே மாதமாக இருப்பதால் கொஞ்சம் வெயில்லாம் அதிகமா இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த தேருக்கு முன்னாலேயே கொஞ்சம் தேர்ல இருந்து கொஞ்சம் தொலைவிட பக்தர்கள் நடந்து வருவதற்கு ஏதுவாக இந்த தண்ணீர் தெளிக்கக்கூடிய நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இது போன்று குடி தண்ணீர் வசதிகள், மோர்பந்தல் போன்ற நிறைய பக்தர்களுடைய வசதிக்காக நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தேரினை துவக்கி வைப்பதற்காக நமது அமைச்சர் மாண்புமிகு கீதாஜீவன் அவர்கள் இங்கே வருகை தந்து தேரோட்டத்தினை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள். அதே போன்று மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்கள் மற்றும் ஆணையர் அவர்கள், அறங்காவலர் குழுவினர்கள், அறங்காவலர் தலைவர்கள், அறங்காவலர் குழுவினுடைய தலைவர்கள், அதே போன்று மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் எல்லோரும் வருகை தந்து வடம் பிடித்து திருவிழா தேரினுடைய தேரோட்டத்தை துவக்கி வைக்க இருக்கின்றார்கள். ஆகையால் பக்தர்கள் அனைவரும் திருக்கோவிலுக்கு வருகை தந்து எல்லாம் வல்ல பாகம்பிரியாருடைய சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற்று தேர் திருவிழாவிலே கலந்து கொண்டு, என தேருங்கிறது சுவாமி எல்லாரும் கோயிலுக்கு வந்து நாம எல்லாருக்கும் சுவாமியை பார்ப்போம். ஆனா சுவாமி இந்த தேர்ல மட்டும்தான் மூலஸ்தானத்துல என்ன அமைப்போடு இருக்கோ அதே அமைப்போடு அந்த மூலஸ்தானத்தோடய அப்படி சுவாமி வர்றதுதான் தேர். அதனாலதான் தேரோட்டம் என்று சொல்லக்கூடிய விழாவானது அனைத்து திருக்கோவில்களிலும் திருவிழாவின் நிறைவாக நடைபெறுகின்றது. அத்தகைய
தேர் திருவிழாவிற்கு வருகை தந்து எல்லாம் வல்ல பாகம்பிரியாருடைய சங்கரராமேஸ்வர பெருமானுடைய திருவுருளை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வாழ்வாழ்ந்து வாழ வேண்டுகிறோம். அன்றைய தினமாக மாபெரும் அன்னதானமானது இங்கே நடைபெற இருக்கின்றது. அன்னதானத்திலும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பக்தர்கள் அனைவரும் பெரும் திரளாக வருகை தந்து பாகம்பிரியார் சங்கரராமேஸ்வர பெருமானை தரிசனம் செய்யுமாறு திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இணையாணையர் அவர்களும் திருவிழாவினை துவக்கி வைக்க வருகை இருக்கின்றார்கள். தேரோட்டத்தை அன்னைக்கு நமக்கு சனி பிரதோஷமும் அன்னைக்கு நடக்குது. அதனால பக்தர்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. ஏன்னா ஒரு நல்ல நாள்ல நிகழ்ச்சிகள் நடைபெறுவது என்பது ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாகும். காலையிலே திருத்தேர் திருவிழா, மாலையிலே மஞ்சள் இடித்தல் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக நடைபெற்று தீர்த்தவாரியானது தொடர்ந்து நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சனி பிரதோஷ விழாவும் நடைபெற இருக்கின்றது. ஆகையினால பிரதோஷத்தன்னைக்கு சுவாமியை பார்த்தோம்னாலே ஒரு பெரிய புண்ணியம். அன்னைக்கு திருத்தேர் திருவிழா அன்னைக்கு பிரதோஷம் சனி பிரதோஷமாக வருவது ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது.